ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சில்லி பன்னீர். இதுல நான் சொல்ற போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான எக்ஸலண்டான சில்லி பன்னீர் வீட்லயே செஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சில்லி பன்னீருக்கு எப்பவுமே இந்த போல கியூப்ஸா வெங்காயம் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ற போல நீங்க கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா சில்லி பன்னீர், சில்லி கோபி, இது போல சில்லி சிக்கன், இது போல எது இருந்தாலும் நம்ம இது போல தான் வெங்காயம் கேப்சிகம் கியூப்ஸா கட் பண்ணிப்போம். மஞ்சூரியனா அதை நம்ம சாப் பண்ணி வச்சுப்போம். இதுக்கப்புறமா நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோட்டலில் வாங்குறத விட இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியான இன்க்ரீடியன்ஸோடு தான் நம்ம செய்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் மட்டும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பன்னீரை கோட்டிங் போடலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு. இப்போ மைதா வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேம் ரேஷியோ இருக்கணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஒயிட் பெப்பரும், சால்ட்டு, பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் டேஸ்டிங் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பன்னீரும் இந்த மாவெல்லாம் பைண்டிங் ஆகிற வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு மாவு. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை. நீங்கள் ரொம்ப ஒன்றா போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடாதீங்க, இல்லைனா ஒட்டிக்கும் எல்லாம். பார்த்தீங்கன்னா கலர் தெரியும், நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது. இது போல் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு மஞ்சூரியனில் போட்டு சாஸில் போட்டாலும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரை பண்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இல்லையான்னு தெரியும். இதுக்கப்புறமா நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கார்லிக்கும் ஜிஞ்சரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலில். இதுவும் க்ரீன் சில்லி நம்ம கார்லிக்கும் ஜிஞ்சரும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச க்யூப்ஸ் ஆனியனும் கேப்சிகம், அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச ஆனியன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் க்ரீன் சில்லி வந்து ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதனால நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதில் நம்ம சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அஜினமோட்டோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது நம்ம சில்லி பேஸ்ட்டு, நம்மளே ஓனாக ரெடி பண்ண சில்லி பேஸ்ட்டு. இது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். மெயினாக இது நம்ம சில்லி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம டொமேட்டோ சாஸு, வினிகர் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் இப்போ ஆட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைனா உங்கள் நியர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இங்கே சமைச்சிக்கலாம். நீங்கள் இது போல் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லைனா உங்கள் ரிலேட்டிவில் யாராவது ஹோட்டல் வச்சுட்டு இருந்தால் நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ போடணுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ரொம்ப வாட்டராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு பைண்டிங் நல்லா இருக்கும். இந்த இப்போ நம்ம பன்னீர் போட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் மேலே நம்ம சாஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஜூஸியாக நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிப்போம். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகிடும், அதுக்கப்புறமா நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக இது போல் தான் இருக்கணும். இந்த சைனீஸ் ஸ்டார்டரில் சில்லி பன்னீருக்கு பன்னீர் மஞ்சூரியனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நிறைய பேருக்கு. அது என்னென்னா, சில்லி பன்னீர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், பன்னீர் மஞ்சூரியன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சில்லி பன்னீர் ஆர்டர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னுவாங்க. ஸோ ஸ்வீட்டாக எல்லாம் கிடைக்காது, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபயர் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணோம். நம்ம மஞ்சூரியனில் நம்ம கோபி மஞ்சூரியன் ஆல்ரெடி நம்ம பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கலைன்னா பாருங்கள். அதே மெத்தடில் தான் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி நீங்கள் பன்னீர் மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பன்னீர் மஞ்சூரியன் தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளோட பன்னீர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.